இந்த நேரத்தில் அடுத்ததாக நம்ம விழாவின் நோக்கத்தையும் நமது பண்பாட்டின் சிறப்பையும் பகிர்ந்து கொள்ள வருகை தருமாறு நமது தமிழ்ச்சங்க தலைவர் ஸ்ரீவி ஐயாவை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் குழந்தைகள் கலக்கின அந்த வில்லுப்பாட்டை பார்த்துட்டு ஏண்டா சிவபூஜையில் கரடி வந்த மாதிரி இவர் ஏண்டா நுழையிறான்னு நினைக்காதீங்க. நுழையிறதுக்கு ஒரு காரணம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி. பேச்சு தமிழ் பேச்சாக தான் இருக்கணும். அதுக்கு ரொம்ப அமைதி தேவை. இவ்வளோ நேரம் வந்து அருமையாக ரசித்து கைத்தட்டி மகிழ்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சிற்றுண்டியாவது கொடுக்கணும்ல. அதுக்கு சலசலப்பு வரும். சலசலப்பு வரும்பொழுது நெறியாளரை பண்ண சொன்னால் நெறியாளர் நெற்றிக்கண்ணை திறந்துடுவார். ஸோ அதனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா, நான் பேசுவது நீங்கள் கேட்கலன்னா கூட பரவாயில்ல, சலசலப்பு வந்தால் குழந்தைகள் வரும்போது மற்றவர்கள் வரும்போது நிகழ்ச்சி நல்லா நடக்கணும். அதுக்காக அந்த ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறோம். பிரேக் விடாமல் நான் பேசுகிறேன். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை வில்லுப்பாட்டு குழுவினருக்கு நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்முடைய தமிழ்ச்சங்கத்தினுடைய பெருமை என்ன தெரியுங்களா? வெறும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இல்லாமல் சமூகத்தினுடைய பல்வேறு குறைகளை பழுது பார்க்கும் நிகழ்ச்சியாகவும் இந்த வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி அமைக்கமே மிகப்பெரிய பாராட்டுதல் கூறியது. அந்த வசனங்களுடைய ஷார்ப்னஸ் கவனிச்சிங்களா? என்ன அருமையான எல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார் பேசினாதான் பஞ்சு டைலாக்கா? எங்களுடைய லிட்டில் ஸ்டார்ஸ்லாம் பேசிச்சு பார்த்துங்க. அதை விட பஞ்சு டைலாக் வரப்போகுது. அருமையான கருத்துக்களை வந்து அப்படியே தெளிச்சுட்டு போயிருக்கிறாங்க குழந்தைங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், 2 நிகழ்ச்சியா நான் அதை பார்க்குறேன். நீங்க ஒரு நிகழ்ச்சியா பார்க்குறீங்க வில்லுப்பாட்டை. வில்லுப்பாட்டு ஒரு நிகழ்ச்சி அல்ல, 2 முக்கியமான நிகழ்ச்சிகளை சேர்த்தது இந்த வில்லுப்பாட்டு. என் முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா, முளைப்பாரி. துர்கா அவர்கள் மிக அருமையாக அந்த முளைப்பாரி பாட்டு பாடினாங்க. ஏதோ ஒரு நர்சரியில போய் வாங்கிட்டு வந்தது இல்ல. இது அனைத்தும் நமது பூர்வ குழந்தைகள் முயற்சி எடுத்து ஒரு 15-20 தினங்கள் தொட்டியில விதைய போட்டு வளர்த்து அதை விட மிக முக்கியமாக இந்த பொறுப்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அனைத்து குழந்தைகளும் இதை போல 17 போட்டிருக்காங்க. முதல் நாள் என்ன நடந்தது? முதல் நாள் விதைய போட்ட போல என்ன நடந்தது? போட்டோ எடுத்து. இது 7ஆம் தேதி, 7 ஜனவரி. 8ஆம் தேதி என்ன நடந்தது? 9ஆம் தேதி என்ன ஆச்சு? 10ஆம் தேதி என்ன ஆச்சுன்னு சொல்லி இந்த 15-20 நாட்களாக அந்த முளைப்பாரி வளர இவர்களும் அதனுடன் சேர்ந்து தங்களுடைய அறிவினை, இயற்கை அறிவினை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சாதாரணமான நிகழ்ச்சியாங்க. இந்த ஐடியா நமக்கு எங்கேருந்து வந்து தெரியுங்களா? பொங்கலை பத்தி பேசாம வழக்கம் போல பட்டிமன்றம் கவியரங்கம் நடத்தாம குழந்தைகளுக்கு இதை போன்ற இயற்கை சார்ந்த அறிவை கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு நக்கீரர் இருக்காரு. புதிதாக யோசனை பண்ணி புதிய சிந்தனை சொல்லக்கூடிய உதவி தலைவர் தியாகராஜன் ஐயா. அவர் சொன்ன ஒரு முயற்சி, அவர் கோடு தான் போட்டாரு. மிகப்பெரிய ரோடு போட்டது யாரு தெரியுங்களா? 4 அணி. மிகப்பெரிய பாராட்டுதல்கள் தேவி அருண், மகாலட்சுமி, சுல்தானா, சிவகாமி. இந்த 4 பேரும் ஒரு பாட்டு சொல்றோம் இல்லையா? கண் துஞ்சாது, பசி நோக்காது, மெய் வருத்தம் பாராது, கர்மமே கண்ணாயினார். அந்த மெய் வருத்தம் பாராது முக்கியமா நான் ஏன் சொல்றேன்னா, தேவி அருண் அவர்களுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். அதெல்லாம் தாண்டி அவங்க ஃபுல்லா இறங்கி ஒவ்வொரு நாளையும் அதை எப்படி வளர்க்கணும், என்ன பண்ணணும், நிழல் படுற இடத்துல வைக்கக்கூடாது, வெயில் படுற இடத்துல வைக்கக்கூடாது, சின்ன ஆலோசனை சொல்லி மிக சிறப்பான ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்த குழந்தைகள் பேசினாங்களோ, ஒரு வசனம் பேசினா பாருங்க, ஒரு குழந்தை அருமையா பேசினா, வரும்னு நினைக்கிறேன் அவனுக்கு வந்த வசனம் இது. இந்த மாதிரி தானியங்கள்லாம் நான் கடையில வாங்குறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கடையிலேருந்து வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடையிலேருந்து வரல, நிலத்திலேருந்து உழவன் உழுது செஞ்சு வருதுன்னு சொன்னா பாருங்க. இந்த ஒரு இயற்கை அறிவினை, உணவு என்றால் என்ன, உணவை வீணாக்கக்கூடாது என்ற ஒரு மிக முக்கியமான சமூக செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம குழந்தைகளே படமாக வரைந்து, நான் என்ன ஆலோசனை சொன்னேன், பிரிண்ட் அடிச்சு ஒட்டுங்கன்னு சொன்னேன். மலர்வழி சும்மா விடல. மலர்வழி ஒரு ஆலோசனை சொன்னாங்க, நம்ம குழந்தைகளையே படம் வரைஞ்சு ஒட்ட சொல்லிடுவோன்னு. ஒரு பயிர் வளர்வதை பற்றி ஒரு அருமையான ஒரு பாடத்தை அவங்க நமக்கு இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க சின்ன குழந்தைங்க. இதற்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுதலை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பொங்கல் விழாவை பொறுத்த வரைக்கும் நான் இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்கலாங்க. கூட்டம் வரும்னு தெரியும்.
நாங்கள் எதிர்பார்க்கணும் நிறைய பேர் நிற்கிறீங்க இல்லையா, அது ஒரு கஷ்டம்தான். தன்னார்வலர்கள் யாராவது கொஞ்சம் முடிக்கிற ஸ்டேஜ் வந்தால் கை காமிச்சிருங்க, இல்லைன்னா அடுத்து தியாகராஜன் ஐயா பேச சொல்லிடலாம். உங்களுக்கு டைம் வேணும்னா சொல்லுங்க, கொஞ்சம் யாராவது குறிப்பிட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நாம் நடத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்படி நடத்தும் பொழுது நம்மள பல பேருக்கு தமிழ்ச்சங்கத்தினுடைய அறிமுகம் இல்லைன்றது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இங்க வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்களாக இல்லாத சில பேர் தயவுகூர்ந்து எங்களுடைய கரங்களை பலப்படுத்துவதற்காக நம்முடைய மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கத்திலே உறுப்பினராக இணைய வேண்டும். அது ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இப்போ இந்த பொங்கல் விழா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். குழந்தைகள்லாம் உணவுனா என்ன, பயிர் வளர்றதுனா என்ன, இது எல்லாத்தையும் மிக அருமையாக அவங்க கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் கற்றுக்கிறத விட நேரடியாக பண்ணக்கூடிய இந்த அனுபவம் என்பது அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் சேர்ந்து வரப்போகுது. இதை செய்யும் போது நம்ம பூர்வால சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. நம்முடைய அணை ஏரி, அந்த அணை ஏரியை ஒட்டி நிறைய இடம் இருக்கு. அந்த இடத்துல எதிர்கால சந்ததியினர் பலன் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு 210 கன்றுகளை நட்டிருக்கிறோம். 210 தானே, 260 கன்றுகளை நாம் நட்டிருக்கிறோம். இதை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம் ஏன் வருதுன்னு சொன்னீங்கன்னா, இதற்கு முயற்சி எடுத்தவர் நம்முடைய தமிழ்ச்சங்க உறுப்பினர் அந்த பெருமனுக்கு இருக்குல்ல, மரியாதைக்குரிய நண்பர் ராஜா முகமது அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். மேடைக்கு வாங்க சார், இல்லை மேடைக்கு வாங்க, நீங்க மேடைக்கு வாங்க. இவருடைய பெயரை இவர் ராஜா முகமதுன்னு போட மாட்டார், அக்ரி ராஜா முகமது போடுவார். இவர் ஒரு அக்ரிகல்ச்சரலிஸ்ட், அதற்காக இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இவரை கௌரவிக்கும் முகத்தான் நான் எழுதியிருக்கிற இந்த நூலை அவருக்கு நான் அன்பளிக்கிறேன். மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக தேரன் ஐயா உடன் வர வேண்டும். அதெல்லாம் ஹானர் பண்ணுங்க சார். சார் இப்படி வந்துருங்க சார், அப்படி வாங்க சார், அப்படி வந்துருங்க சார், வாங்கிக்கோங்க. உங்களுடைய இந்த பணி தொடர வேண்டும் என்று தமிழ்ச்சங்கம் விரும்புகிறது. நன்றி ஐயா, நன்றி ஐயா, தொடருங்கள். இவரோட சேர்ந்து பல பேர் கரம் இணைத்தாங்க. ஆமாம், பல பேர் கரம் இணைச்சாங்க. அந்த கமிட்டியில் நம்ம உதவி தலைவர் இருக்கிறார். ஆமாம், அவர் போட்ட முதல் கோடில் தொடர்ந்து பல பேர் பணிபுரிந்ததில் தேவி அருண், களப்பணியாற்றியவர்கள் தேவி அருண், நம்முடைய கணேசன் ஐயா போன்ற பல தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் போய் அங்கே வேலை பார்த்தாங்க. பாலன், நிறைய பேர் போய் வேலை பார்த்தாங்க. எனக்கு முக்கியமாக ஒருவரை பற்றி இங்கே சொல்ல வேண்டும். நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர் காமாட்சியினுடைய தந்தை ஸ்ரீனிவாசன் இருக்கிறாரா? ஐயா கொஞ்சம் மேடைக்கு வாங்க ஐயா. ஸ்ரீனிவாசன் ஐயா மேடைக்கு வாங்க, வாங்க. இவர் வயசு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவரோட வயசு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன் 18. வாங்க வாங்கய்யா, வாங்கய்யா. நான் சொல்றேன் இவருக்கு 18. ஏன்னு சொன்னீங்க அப்படி வாங்க. செடியை வச்சாச்சு, 3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றணும். மாற்றி மாற்றி செய்கிறாங்க. அந்த கமிட்டியில் தியாகராஜன் ஐயா இருக்கார், பல பேர் செய்கிறாங்க. யார் போகிறார்களோ இல்லையோ, அந்த தண்ணி ஊற்றுற நாளில் நம்ம டியூப் எடுத்துக்கிட்டு ஒரு 18 வயது இளைஞர் அங்கே போய் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு வருவார். தொடர்ந்து இது நாள் வரையில் அதன் செடி வச்ச நாளில் இது நாள் வரைக்கும் செய்யக்கூடியவர் ஸ்ரீனிவாசன் ஐயா. உங்களை மனதார பாராட்டுகிறோம். இவரும் நமது தமிழ்ச்சங்க உறுப்பினர் என்பதிலே பெருமை கொள்கிறோம். உங்களையும் கௌரவப்படுத்துவதிலே நாங்கள் கௌரவம் கொள்கிறோம் ஐயா. நன்றி ஐயா. எல்லாருடைய உங்களுடைய அன்பு ஆசீர்வாதங்கள் தான் நாங்கள் செய்யறதுக்காக தூண்டுகிறது எங்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா முடிஞ்சுதா? இருங்க சார், நீங்க கொஞ்சம் பேசுங்க சார். சொல்லிடுவீங்க, எனக்கு தெரியும். அனைவருக்கும் நன்றி. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அவர் பேசுவார். அதுக்குள்ள அந்த சலசலப்பு அடங்கிடும், அடுத்த ப்ரோக்ராம் வந்துடும். அது என்ஷூர் பண்றாரு 5 நிமிஷம்னு. இது எப்படின்னா, எப்பொழுதுமே தலைவர் வந்து அவர் ப்ரிப்பேர் இல்லாமல் வந்து பேசிடுவார். எனக்கு பிட்டடிச்சே பழக்கமாயிடுச்சு. தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் நன்றின்னு தான் ஆரம்பிக்கணும்னு எழுதேன். நானே கொஞ்சம் பிட் எழுதிட்டு தான் வந்தேன்.
நான் சொல்ல வேண்டியது முழுக்க அவர் சொல்லிட்டாரு. என்ன துண்டுச்சீட்டு, இந்த தேநீர் நிற உரைன்னு சொல்லணும். இதை உதவி தலைவர் உரை, தலைவர் உரைன்னு சொல்றதை விட தேநீர் நிற உரைன்னு சொல்லுறது பெட்டர். இந்த 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 பொங்கல் விழாவை யோசிக்கும் போது எப்போதும் போல ஒரு 7 பேர் கவியரங்கம், 7 பேர் பட்டிமன்றம் முடிச்சிருவோம் அப்படின்னு தான் பேசணும். இது அப்படியே பண்ணக்கூடாது. மகளிர் தினமா கோலப்போட்டி, ஓகே. சுதந்திர தினமா யாராவது ஒருத்தருக்கு பையனுக்கெல்லாம் போட முடியுப்பா, கட்டவுமன் வேஷத்தை போட்டு விட்டு அவங்க வந்துட்டு எங்களுடன் வந்தாயா, வயலுக்கு வந்தாயா, கழனிக்கு போனாயா, நாட்டு நட்டாயாங்கிறது தான் பேச்சு. அதிலும் பெரும்பாலும் வீரபாண்டி கட்டபொம்மனாக வேடமணிந்து எம்முடன் கழனிக்கு வந்தாயா தான் அந்த எப்போதும் உள்ளது. ஆனால் உண்மையில் குழந்தைக்கு கட்டபொம்மன் யாருன்னே தெரியாது. அதனால தான் நான் இந்த தடவை ஒரு சின்ன பொறி தான் போட்டுவிட்டேன். எப்போ பார்த்தாலும் இது பண்ண வேண்டாம், எல்லாரும் பங்கு பெறணும் அப்படின்னு சொன்னோம். உடனே இருக்காரு நம்ம நெறியாளர் சண்முக சுந்தரம் ஐயா, அவர் ஆமாம் கேள்வி பதில் நடத்தலாம் அப்படின்னாரு. தலைவர் அது கேட்க வேணாம், எந்த ஒரு புதிய முயற்சினாலும் உடனே சப்போர்ட் பண்ணுவார். பண்ணிட்டோம் சார். 5 நிமிஷம் ஆயிடுச்சா? தேநீர் கொடுத்து முடிக்கல. என்ன இதை சொன்ன உடனே நம்ம பொறுப்பாளர்கள்லாம் ஏதோ அவரு சொல்லிட்டாரு, நான் திருப்பி தான் சொல்லணும். ரோடு போடுன்னு தான் சொன்னோம், அவங்க கோடும் போட்டாங்க. எள்ளுன்னா எண்ணெயா நிற்கிற மாதிரி அத்தனை வேலை இவ்வளவு எதிர்பார்க்கல. நான் சொன்னது சும்மா ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கலான்னு தான் சொன்னேன். ஆனால் அது வயலும் வாழும் மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு மாற்றிட்டாங்க, கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. எனக்கே இது ஒரு சினிமா பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு மேலேயும் நான் என்னால் பேச முடியாது, அவ்வளோதான் பிட்டு இருக்கு, வேற ஒன்றும் பண்ண முடியாது. வணக்கம். ஸ்ரீவி ஐயா ஏன் தலைவராக இருக்கிறன்னு உங்கள் பேசுகிறத கேட்கும் போது புரிஞ்சுது ஐயா. ரொம்ப அழகாக கன்வே பண்ணிங்க, ரொம்ப அழகாக தெரிவிச்சிங்க. அடுத்த வருவ நிகழ்ச்சி வில்லுப்பாட்டின் இனிய சுவைக்கு பிறகு நாங்களும் அவர்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை என்று ஒரு இனிய இசை விருந்தை வழங்க வருகிறார்கள். நமது பூர்வாவின் இசைக்கலைஞர்களான திரு வெங்கடேஸ்வரன், திரு கார்த்திக் ரமணி, திருமதி துர்கா சாய்ராம் மற்றும் திருமதி சுவாதி அவர்களை ஒரு உற்சாக கைத்தட்டலோடு நம் மேடைக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வளரும் கோரியோகிராஃபர், ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. அந்த நடனத்தை இவதான் வடிவமைச்சிருக்கா. பேரு ஆதிரா, நம்ம நிர்வாக குழு உறுப்பினர் மஞ்சுளாவுடைய புதல்வி. மிக்க நன்றி தமிழ்ச்சங்கத்துக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக. ஸ்ரீவித்யா கணவன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். ஏனென்றால் என்னை யாருக்கும் தெரியாது இங்கே. ஸோ அவருடைய கணவன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். அண்ட் இது பயிற்சி அளித்த துர்கா அக்கா அண்ட் சாய்ராம் சாருக்கு மிக்க நன்றி. பொறுத்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அவளும் ஆற்றுல பொறுத்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. அண்ட் என்னோட தோழன், ஐ திங்க் இவருடன் சேர்ந்து ஒரு 3-4 நாளாக ஒன்றும் பாடவே இல்லை. பட் இருந்தாலும் இன்னைக்கு தான் பயிற்சி எடுத்துக்கொண்டோம். முயற்சி வெற்றி அடையும் என்று நம்புகிறோம். வாழ்த்துங்கள். மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சமில்லை பாடத்தான். கவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கற்றை கட்டு ஆடத்தான். பாட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சமில்லை பாடத்தான். கவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கற்றை கட்டு ஆடத்தான். மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சமில்லை பாடத்தான். கவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கற்றை கட்டு ஆடத்தான். சுட்டு தள்ளு புதுசா இப்போ பிறந்தோம் என்று எண்ணிக்கொள்ளலாடு.
தங்கம் எங்கே போனா என்ன பாதை உருவானா என்ன தோட்டம் பெற்றவன் தண்ணீர் விடுவான் உள்ள மட்டும் நானே உசுர கூடத்தானே நண்பன் கேட்டா வாங்கி கண்ணு சொல்லுவேன் நண்பன் போட்ட சோறு தினமும் தின்னேன் பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவே வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் திட்டிக்கிற நாள்தான் குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சமில்லை பாடத்தான் அகிலை பட்டு துள்ளி கட்டு அவளை விட்டு கற்றை கட்டு ஆடத்தான் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் வாழ வைக்க அவனை தவிர உறவு உள்ள மட்டும் நானே உசிர கூடத்தானே நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன் என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்பேன் பாரு நட்பை கூட கற்பை போல எண்ணுவே சோகம் விட்டு சோகம் தொட்டு ராகம் விட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான் பாட்டுக்குயில் மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சமில்லை பாடத்தான் தவிலை தட்டு துள்ளி கிட்டு அவளை விட்டு கற்றை தட்டு ஆடத்தான் பஞ்சமிய பாடத்தான் தவிலை தட்டு துள்ளி கிட்டு காலை விட்டு கச்சை கட்டி ஆடத்தான் நன்றி. வெங்கடேஷ் வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். இவரை வந்து உங்களுக்கு யாருக்கும் அவரை ரொம்ப பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ரமணி சாரும் லக்ஷ்மி அவங்களுடைய பையன் இவர். ஸோ வந்து இஸ் கார்த்திக். அடிக்கடி வரணும் கார்த்திக் ரமணி. இந்த பாட்டோட நிப்பாட்டாதீங்க, தொடர்ந்து வாங்க. ஓகே, நன்றி நன்றி. நான் பாடணுன்னே உங்களுக்கு தைரியம் வந்துச்சு பாருங்க. இதை விட யாரும் வந்து பாராட்டவே முடியாதுங்க. ஓகே, இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இவங்களுக்காக பயிற்சி கொடுத்தது மட்டும் துர்கா அதை மட்டும் செய்யலை. குழந்தைகள்லாம் அழகழகாக மேக்கப் போட்டு அனுப்பிச்சாங்க இல்லையா, அந்த ஒப்பனை கலைஞர் நம்மகிட்ட ஒரு ஆஸ்தான ஒப்பனை கலைஞர் இருக்காங்க, துர்கா தான். மிகப்பெரிய நன்றி. அடுத்ததாக நமது செவிகளுக்கு மேலும் இனிமை சேர்க்க பூ பூக்கும் மாசம் தை மாசம் தான் அடிச்சு பாட வராங்க திருமதி சுமதி அம்மா அவர்கள். அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சின்ன
பறந்து ஆட சிந்து கவிகள் குயில்கள் பாட சிந்து கவிகள் குயில்கள் பாட புதுராடம் புதுதாடம் கொண்டு சேரும் நேரம் இந்நேரம் பூ பூக்கும் வாசம் தை வாசம் ஊரெங்கும் வீசும் வாசம் பொங்கல் பொங்கல் வைக்க மங்கள மங்கள ஈடு தங்கச்சி 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 புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் சீனி தங்கச்சி 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 குழந்தைகள் கூட குமரிகளோட அந்த மாறுதம் வீசுது மலைய மாறுதம் பாடுது பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் சுவாசம் மோகம் வந்தது பால்வேணியும் நூலானது அது மறுக்கும் தாகம் வந்தது மனதில் கூடி நினைவுகளோடி மன்னன் யாரை தேடுதோ உன்னை பார்த்ததும் கூடுதோ மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் வாசம் சில கிளிகள் பறந்து ஆட சில கவிகள் குயில்கள் பாட சில கிளிகள் பறந்து ஆட சில கவிகள் குயில்கள் பாட புல்லாடம் புதுதானம் கொண்டு சேரும் நேரம் இந்நேரம் பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் வாசம் பொங்கல்ல பொங்கல்ல வைக்க மங்கள மங்கள ஏடு தங்கச்சி 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 புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் சீனி தங்கச்சி 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 இது இந்த பாடல் ஒரு பிரைவேட் ஆல்பம்ல இருந்து எடுத்த பாட்டு. நிறைய தடவை நாங்கள் இதுக்கு முன்னாடி கொண்டாடின பொங்கல் ஃபெஸ்டிவல் எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் நாங்கள் பாரம்பரியமாக எதுவுமே பண்ணுறதில்ல பாடுறதில்ல எல்லாமே சினிமா பாட்டாக பாடுறோன்னு நிறைய குற்றச்சாட்டு. ஸ்பெசிஃபிக்கலி சங்கீதா அவங்க தான் போர்க்கொடி ஏற்றுனாங்க. இன்றைக்கி அவங்க வரல. இன்றைக்கி இவ்வளோ பாரம்பரிய விஷயம் பண்ணும்போது அவங்க பார்க்குறதுக்கு வரல. அதனால நாங்கள் ஸ்பெஷலாக இது ஒரு ப்ரைவேட் ஆல்பம்லேருந்து எடுத்து பாடுற பாட்டு. இந்த பாட்டுக்கு என்னுடைய கணவர் சாய்ராமும் என்னுடைய கணவருடைய தங்க மஞ்சுளாவும் தான் கோரஸ்லாம் பாடியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைவேட் ஆல்பம்லேருந்து இந்த சாங் பாடுறோம். தேங்க்யூ. மைக்
மைக் மைக் அந்த மைக் அண்ணாச்சி அண்ணாச்சி பொங்கல் வந்தாச்சி அண்ணாச்சி அண்ணாச்சி பொங்கல் வந்தாச்சு வெளிச்ச கையில் நாம் கதிரா வந்தாச்சு அண்ணாச்சி அண்ணாச்சி பொங்கல் வந்தாச்சு வெளிச்ச கையில் நாம் கதிரா வந்தாச்சு ஒளிச்ச ஒளிப்பாக்கு அழகா பார்த்தாச்சு பொங்கலா பொங்கலாட்டி பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கலாட்டி பொங்கலா பொங்கல் அண்ணாச்சி அண்ணாச்சி பொங்கல் வந்தாச்சு வெளிச்ச கையில் நாம் கதிரா வந்தாச்சு அண்ணாச்சி அண்ணாச்சி பொங்கல் வந்தாச்சு பொங்கல் வந்தாச்சு வீட்டுல நேத்து வர
போகியாச்சு ஹோய் நாளைக்கு தான் கை பொறுக்கும் செய்தியாச்சு ஹோய் போகிது நந்தலாலா ஹோய் பொங்கல் போ நாளைக்கு தான் நந்தலாலா ஹோய் மிக மிக அருமையாக இருந்தது. அதோட அந்த ஆடலும் கடைசியா சேர்ந்து ஆட்டமும் பாட்டமும் மிக கொண்டாட்டமாக இருந்தது.